மாங்குயிலே பூங்குயிலே சேரி ஒன்று கேடு. ரீசன்ட் பாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த பாட்டை போட்ட உடனே தெரிஞ்சிருப்பீங்க நம்ம யாரை பற்றி பேச போகிறோம், என்ன படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ் 80-90களில் குறிப்பாக சொல்லப்போனால் பிஎன்சி ஆடியன்ஸுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு அபிமான நடிகர் தான் நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். அவர் நடித்த சாமானியன் ஒரு திரைப்படம் கிட்டத்தட்ட அவர் சினிமா துறையை விட்டு விலகிட்டார், சினிமா துறையிலேருந்து போயிட்டார், எங்கே போனார் என்ன ஆனாருன்னு தெரியாத லெவலுக்கு போன ஒரு ஹீரோவை எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படம் தான் சாமானியன். இந்த படம் எப்படி இருக்குது, ராமராஜன் இருந்த அந்த ஆடியன்ஸ் செட்டப்பில் இன்றைக்கி இருக்காங்களா, இல்லை ராமராஜனை பார்த்து கண்டு கழித்து வியந்த அந்த ஆடியன்ஸில் இன்றைக்கி இருக்காங்களா, இதெல்லாம் டைரக்டர் தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது நமக்கு புரியாத புதிர் தான். இருந்தாலும் இந்த படத்தை எடுத்ததுக்கு இந்த ஒரு மாபெரும் கலைஞனை திரும்பவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து ஒரு படத்தை எடுப்போம்டா அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சதுக்காக அந்த படக்குழு கூட நம்ம பாராட்டு தெரிஞ்சுக்கலாம். 10 நிமிஷம் போலீஸ் வந்துடும். எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. இந்த படத்தோட கதை என்ன, மதுரையிலேருந்து சென்னைக்கு ராமராஜன் வருகிறார், ஏதோ ஒரு விஷயமா வர்றாரு. நம்ம வழக்கமாக வந்து கிராமப்புறங்களில் தான் நம்ம ராமராஜனை பார்த்துருக்கோம். இதனோட வித்தியாசமாக வந்து சிட்டிக்குள்ளெலாம் வந்து படம் பண்ணுறாரு ராமராஜன் அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராமராஜன் அவர்கள் சிட்டிக்குள்ளே வர்றாரு, ஒரு பேங்க்கில் பணம் டெபாசிட் பண்ணணுன்ட்டு வந்து பேங்க்குக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு கும்பல் வந்து பேங்க்கில் இருக்கிற பணத்தை கொள்ளடிக்க ட்ரை பண்ணுது. ஆனால் ராமராஜன் வந்து உண்மையிலேயே பேங்க்கில் பணத்தை டெபாசிட் பண்ண தான் வந்தாரா, அவர் எதுக்கு வந்தார், அவர் வந்து ஒரு பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ டீம்லாம் வச்சுக்கிட்டு மாதிரி எங்கெங்கேயோ ஒரு தோத்தல் வச்சு மிரட்டி கடைசியில் பேங்க்கில் இருக்கிற மேனேஜரை மிரட்டுறாரு. எதுக்காக அவர் மிரட்டுறாரு, என்ன காரணம், இந்த பேங்க்கில் கொள்ளடிக்க வந்த அந்த கேங்க்கு பணத்தை கொள்ளடிச்சாங்களா, இல்லை இவர் மிரட்டுறதுக்கு உண்டான காரணம் கிடச்சிதா, அந்த பேங்க்குக்கும் ராமராஜனுக்கும் அப்படி என்ன தனிப்பட்ட பகை அப்படின்னு சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அது ஸ்க்ரீன் பிளேயில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அது கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நடுவில் ஒரு ஹோட்டலில் போடுவாங்க, ஹோட்டலில் சாப்பாடு சரி இருக்காது, டீ நல்லா இருக்காது, ஏடா இந்த ஹோட்டலோட இதுக்காடா போட்டு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் திட்டுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் ஒரு காட்சி அமைப்பாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையெலாம் இப்படி தான் இருக்கும், வில்லேஜ் மாதிரி வந்து பாத்ரூம் தனியாக லெட்டின் தனியாலாம் இருக்காது, சென்னையில் வீட்டுக்குள்ளே தான் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிற அந்த வசனங்களாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா, அதாவது தாத்தா காலத்து டெக்னிக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக தான் இவங்க வந்து இதை மூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கீமுலேயே சொன்ன விஷயங்களை இவங்க ஒரு ஹீரோவை கண்டுபிடிச்சி எடுத்து வந்து போட்டு கீப்பியில் சொல்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி காரணங்களை சொல்கிறாங்க. சரி ஓகே, படத்தில் வந்து என்னையா பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் தான். ரொம்ப ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இருக்கும், கடைசியாக வந்து பொன்னான நேரம்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோவாக பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மேதைன்னு ஏதோ ஒரு படம் நடித்தார். அதோடு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 வருஷம் ஆச்சு அவர் சினிமா அந்த ஸ்க்ரீனில் நம்ம அவரை பார்த்து. வெளியில் கூட எங்கேயும் பெருசாக பார்க்க முடியல. அப்பப்போ ஏதோ ஒரு கட்சி மீட்டிங்கிலோ இல்லை ஏதாவது கட்சி சார்ந்த விஷயங்களோ எங்கேயாச்சும் அவர் கண்ணுக்கு தென்படுவார், எங்கேயாச்சும் தென்படுவார், அவ்வளோதான். இவர் மக்கள் நாயகனாச்சு ராமராஜனாச்சு அப்படின்ற வந்து நம்ம பார்த்தா தான் தெரியும். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்தது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுங்க. இன்றைக்கி பழைய 80s 90s பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் இப்போ படம் நடிக்க மாட்டாங்க, இவரு வர்றது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு உண்டான அந்த உடல்வாகு, அதுக்கு உண்டான அந்த நடிப்பு, அன்றைக்கி இருந்த அந்த எனர்ஜி அதெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சத்தியமாக வந்து நம்ம படத்தில் பார்க்கும்போது என்னடா அந்த மனுஷனை ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இவர் ரெஸ்ட் எடுக்கலாமே, இவர் நல்லா வீட்லேயே ரெஸ்ட் எடுத்தாலே நல்லா இருக்குமே, ஏன் இவர் வந்து நடக்கவே முடியாத அளவுக்கு நடந்து வராரு படத்துலையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம அந்த அவரை பார்க்கும்போது நமக்கு வந்து அது படத்தை பார்க்கறதுடைய ஏன் இந்த மனுஷனை கூப்பிட்டு வந்து இப்படி நடிக்க வச்சுருக்காங்க, ஃபைட்லாம் பண்ணுறாரு. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நடக்க முடியாத மனுஷனை எழுப்பி கூட்டின்னு வந்து ஏங்க சார் நீங்கள் ரன்னிங் ஓடணும் சார்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்து பண்ண வச்ச மாதிரி இருக்குது நம்ம மக்கள் நாயகனை. மக்கள் நாயகன் சார் வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணார், அந்த காலத்தில் என்னென்ன படங்கள் மூலிமா அட்ராக்ட் பண்ணாருன்றது இங்கே எல்லாருக்குமே தெரியும். இந்த படங்கள்லாம் வந்து ஏன் வந்து இதை கொடுக்கணும், இப்போ என்ன அவசியம், ராமராஜன் அவர்களை வச்சு ஒரு படம் கொடுக்கணுன்றது என்ன அவசியன்றது நமக்கு சரியாக தெரியல. எங்கள் கேமே இனிமேல் தாண்டா ஸ்டார்ட். படத்துடைய கதை வந்து நம்ம பார்த்தோம், இல்லைனா இந்த படம் எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, பழைய படங்களாக அப்படியே உல்ட்டா பண்ணி தான் எடுத்துருக்காங்க. என்ன ஒன்று காரணம் மட்டும் வேறவா இருக்குது, அவ்வளோதான். நம்ம துணிவு எடுத்துங்க, இப்போ சமீபத்தில் அஜித் நடித்த துணிவு படம் எடுத்துங்க, நாணயம்னு ஒரு படம் வந்துச்சு. 10 வருடத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி. அந்த மாதிரி ஒரு சாயல் உள்ள படம் தான் இந்த சாமானியன். பட் என்னென்னா இந்த படத்தை வந்து இந்த ஸ்க்ரீன் பிளே ராமராஜனுக்கு செட் ஆகுமா அப்படின்றது வந்து யோசிச்சாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியல. ஒரு நல்ல ஒரு படங்களில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ரோல் கொடுத்தா ராமராஜனுக்கு நல்லாயிருக்கும். அவரை தூக்கிட்டு வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு பேங்க்கை மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, அதுக்கு ஏன் மிரட்டுறான்ருக்கான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு,
அந்த பேங்க்கில் கொள்ளடிக்க இன்னொரு கேங்க்கு இந்த மாதிரிலாம் வந்து சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா ராமராஜனுக்கு ஏற்ற ஸ்கிரிப்டாக இது, ராமராஜன் அவர்கள் இந்த மாதிரி படங்கள் பண்ணலாமா அப்படின்னு வந்து நிறைய பேரை கேட்க வைக்குது. அதாவது இந்த நடிகர் இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணணுன்னு எந்த அவசியமே இல்லைங்க. ஆனால் ஒரு நடிகர் வந்து நம்ம இந்த சாயலில் பார்த்து நமக்கு பரிச்சயமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது அட என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கக்கூடாது ஆடியன்ஸ். அதுதான் இங்கே மெயினான விஷயம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த படமே வந்து ராமராஜன் அவர்கள் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் இங்கே தோண வைக்குது. இசை வந்து இளையராஜா அவர்கள் நமக்கு இன்னொரு பெரிய இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல போனால் நம்ம பழைய ராமராஜன் பாடல்கள் வந்து இந்த படத்தில் போட்டு நினைவுபடுத்துகிறாங்க. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்ற மாதிரி, இந்த மான் உந்தன் சொந்தமான் கரகாட்டக்காரன் படத்தில் பாட்டு, இன்னும் நிறைய பாடல்கள் வந்து அங்கங்கே வந்து அடிக்கடி நடுவில் வந்து மாண்டேஜ் சாங் மாதிரி போகுது. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ காதுக்கு வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது. ஒரு படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொன்ன போனால் இது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லலாம். பட் இத்தனை வருடத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது சமீபத்தில் தான் பத்திரிகையாளர்களுடைய காட்சிகள் முடிஞ்சது. இந்த காட்சிகள் முடிஞ்சது பிறகு தான் இந்த உங்களுக்கு விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். இப்போது வந்து இந்த ராமராஜன் அவர்கள் இந்த படத்தை நடித்து கொடுக்கணுமா, ஏன் இந்த அவசியம் அப்படின்ற மாதிரியும் சில பேர் சில விஷயங்களை கேட்கவும் தோணுது. பட் அந்த மனுஷனை பார்க்கும்போது பரவாயில்லப்பா, ரொம்ப வருடத்துக்கு அப்புறம் நம்ம மீண்டும் வந்து ராமராஜனை பார்த்ததே எனக்கு பெரிய சந்தோஷம்பா அப்படின்ற மாதிரியும் சந்தோஷத்தையும் கொடுக்க வைக்குது. மீண்டும் அந்த இளையராஜா பாட்டில் கேட்கறதுக்கு காதுகள் குளுமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க வைக்குது. இதெல்லாம் நல்லா இருந்தால் கூட ஆனால் படத்தில் திரைக்கதையும் படத்தில் உண்டான காட்சி அமைப்புகளையும் கோட்டை விட்டது தான் நமக்கு பெரிய வருத்தமாக இருக்குது. பெரிய சந்தோஷம், நம்ம ஆறுதல் அடைய வேண்டிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் டென்ட்டு கொட்டா சிட்டி தேட்ரு வில்லேஜ் தேட்டரில் கொடி கட்டி பிறந்த அந்த ராமராஜன் விசிலடித்து பார்த்த அந்த ராமராஜனை திரும்பவும் ஒரு 12-15 வருஷத்துக்கு அப்புறம் திரையில் பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தோடு இந்த விமர்சனத்தை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வேலவன் ஸ்டோர்ஸில் என்னோட ஷாப்பிங்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃபர்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ சீக்கிரமே வந்து அவங்களோட ஷாப்பிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.